கூகுள் ஆட்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களோட வீடியோ வந்து வர்ற மாதிரியும் அதை வந்து மக்கள் கிளிக் பண்ணி பாக்குற மாதிரியுமான ஒரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்க. கண்ணுக்கு தெரியாத யூடியூபர்ஸ் நிறைய பேரு இப்ப திமுகவோட கொத்தடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சொம்புகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குது. உங்க குடும்பத்துல ஒரு எல்லாருமே ஒரே கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரம், ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க அதெல்லாம் விரும்புவாங்க. வணக்கங்க, நான் உங்க மங்கள மகேஷ். மறுபடியும் கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க மத்தியில ஷேர் பண்ண விரும்புறேன். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு அசம்பாவியத்திலும் காமிக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுல காமிச்சாங்க. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லி நான் அதை வந்து அரசியலுக்கு உள்ள நம்ம கொண்டு வர விரும்பல. அது வந்து உண்மையாலுமே அவங்க அக்கறை எடுத்ததாவே இருந்துகிட்டோம். ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு எமோஷனான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் வருது அப்படின்றதுக்காக அந்த ஒரு பிரஸ் மீட் வீடியோவை ஷார்ட்ஸா கட் பண்ணி ஒரு 30 செகண்ட் 50 செகண்ட் ஒரு நிமிஷமா கட் பண்ணி இன்ஸ்டாகிராம் போன்ற ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியால எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. வியூஸ் கொஞ்சம் அதிகமா வந்தது. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அறிவில்லாத கூட்டம், முட்டாள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செந்தில் பாலாஜி வீடியோ வச்சு கிரியேட் பண்ணாங்க. அந்த வீடியோ மக்கள் வந்து போதிய அளவுல பார்க்காதனால பெண் அப்படின்ற அமைப்பு திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்சர்ன் சொல்லலாம். அந்த இயக்கத்தின் மூலியமாக கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் வரும் இல்லையா, அதுதான் வந்து கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூகுள் ஆட்சன்ஸ் வழியா வந்து அது ஒர்க் ஆகும். அது டெக்னிக்கலா சொன்னா உங்களுக்கு மேக்சிமம் புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவுட்லைனா சொல்லிடுறேன். அந்த கூகுள் ஆட்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களோட வீடியோ வந்து வர்ற மாதிரியும் அதை வந்து மக்கள் கிளிக் பண்ணி பாக்குற மாதிரியுமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பெண் நிறுவனத்தின் மூலியமாக திமுகவுக்கு ஆதரவான எதிர்கட்சிகளுக்கு எதிரான காணொலிகளை வந்து பரப்பறக்கும், அவதூறு பரப்பறக்கும் கிட்டத்தட்ட 17 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க கூகுள் ஆட்ஸ்ல பெண் நிறுவனம். அதாவது கூகுள் ஆட்ஸ்ல மட்டும் 17 கோடி. இது எங்கிருந்து வந்த பணம்? அவங்க சம்பாதிச்சதாவே இருக்கட்டும். ஏன் வந்து ஒரு டிஃபர்மேஷனுக்காக வந்து இந்த கூகுள் ஆட்ஸ்ல வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ணணும்? நல்லதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பரப்பலாமே, அவேர்னஸ் கொண்டு வரலாமே மக்கள் மத்தியில. வந்து இப்ப கவர்மெண்ட் நீங்க தான் இருக்கீங்க, டிஎம்கே தான் இருக்கீங்க, கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி, டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி, ஒரு சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ற மாதிரி, ஒரு போதைக்கு எதிரான ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கான காணொலியில நீங்க வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டியதானே? ஏன் ஒரு எதிர்கட்சியை டிஃபர்மேஷன் பண்றதுக்காக நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க? நீங்க கூகுள் ஆட்ஸ்ல மட்டுமா நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? இது வந்து ஒரு குறிப்பிட்ட 1% கீழையான தொகை தான் இது. இந்த 17 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ், கண்ணுக்கு தெரியாத யூடியூபர்ஸ் நிறைய பேரு இப்ப திமுகவோட கொத்தடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சொம்புகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சில யூடியூப் சேனலோட பேரை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு வரைக்கும் வருது. ஆனா ஒரு மாண்பு கருதி அவங்களும் ஒரு ஃபேன் பேஸ வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மாண்பு கருதி அதை நான் வந்து பேரை உச்சரிக்க விரும்பல. அந்த செய்தி சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து இப்ப ஒரே ஒரு பின்பத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இறங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட பின்பத்தை உடைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பணங்கள் கொடுத்து நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸை வந்து பணியமர்த்தி பெண் நிறுவனம் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் கூட கடைசி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, வண்டி வண்டியா பணத்தை இறக்குவாங்க, நம்ம மேல அவதூறு பரப்புறக்கும் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறக்கும் வண்டி வண்டியா பணத்தை இறக்குவாங்கன்னு எங்க தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே நடந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்கு பரப்ப வேண்டிய அமௌண்ட்டை ஒரு கெட்ட விஷயத்துக்கும் மற்ற கட்சியோட டிஃபர்மேஷனுக்கு வந்து இப்போ பெண் நிறுவனத்து மூலியமா திமுக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அப்படி வியூஸ் வர எனக்கு ஒரு சங்கி மங்கி ஒரு யூடியூப் சேனல் பேரை சொல்றதுக்கு வருத்தமா இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, 5 லட்சம் வியூஸ் 6 லட்சம் வியூஸ் போயிருந்தது. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி விமர்சனங்கள்லாம் அந்த வீடியோல வந்திருந்தது. 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் வருது என்னடான்னு சொல்லி போட்டு மக்கள் ஒருவேளை உண்மையாலுமே விமர்சனம் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா 28 லைக் 30 லைக் தாங்க வந்திருக்குது. அவங்க எல்லாமே வந்து இந்த பெண் நிறுவனத்து மூலியமா அந்த வீடியோ எல்லாம் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணி வலுக்கட்டாயமா பார்க்க வைக்கிறாங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ல இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல இருக்கு. எதிர்கட்சிகளும் முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு அதிமுகவோட டீல்ல விட்டாங்க. திமுக தலைவர் விஜய் அவர்களோட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனை பிரேக் பண்ணி அவரை ஒரு டிஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை வந்து எங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து சந்திக்கிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனா, ஒரு அண்ணனா, ஒரு மாமனா, ஒரு அப்பாவா,
எந்த ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு உதவ முடியுமோ அந்த ஸ்தானத்துல அவர் இருந்து உதவ போறாரு. கண்டிப்பா அந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் அந்த குடும்பத்தை வந்து எங்க தலைவர் சந்திச்சதுக்கு அப்புறம் தமிழகத்துல வழக்கம் போல தமிழக வெற்றி கழகம் செயல்படும். அந்த ஒரு தருணத்துக்காக தான் நாங்க எல்லாமே காத்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி அந்த பணியமர்த்தப்பட்ட நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ், அந்த யூடியூபர்ஸ் வந்து கரூரை வந்து 10-15 ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டாங்க. உலா வந்து பார்த்தாச்சு. ஏதாவது ஒரு வீடியோ சிக்காதா? யாராவது ஒருத்தர் வந்து ஆபாசமா விஜய் அவர்களை பேச மாட்டாங்களா? தாவேக்காவை பேச மாட்டாங்களா? நம்ம ஒரு பின்பத்தை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்களோட மக்கள் மத்தியில் இருக்க பின்பத்தை உடைக்க முடியாதான்னு ஏங்கி வருந்தி கிட்டத்தட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே. ஆனா ஒரு வீடியோ கூட சிக்கல. எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களும் தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு வன்மத்தையோ இல்ல ஒரு கோபத்தையோ வந்து வெளிப்படுத்தல. அதற்கு எல்லாமே ஒரு காரணம் எங்க தலைவர் அவர்கள் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை. அப்படி வளம் வந்த யூடியூபர்ஸ் மத்தியில வந்து ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களால முடியல. இந்த ஒரு சமீபத்துல ஒரு தாய் ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. 2 குழந்தைகளை பறி கொடுத்த ஒரு தாய். அந்த தாய் கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஜீவ சகாப்தம் அவர்கள் வந்து போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், நிவாரணம் வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஜீவ சகாப்தம் அவர்களே, உங்க பேர் கூட எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்குது. உங்க குடும்பத்துல ஒரு 2 குழந்தைகளை இறந்த தருணத்துல அந்த தாயோட தருணத்துல நீங்க இருந்திருந்தா ஒரு கட்சி வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா அந்த 20 லட்சம் அந்த 2 குழந்தைகளுக்கு ஈடாகுமான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த 20 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு அவதூறான செய்தியை நீங்க பேசுறீங்கன்னு யாராவது உங்க மேல விமர்சனம் வச்சா, ஒரு ஆதரவான செய்திகளை நீங்க பேசுறீங்கன்னு விமர்சனத்தை வச்சா உங்களால ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்களா? எப்படி உங்களால ஏத்துக்க முடியும்? அந்த 20 லட்சம் நீங்க 20 கோடி கொடுக்கட்டும், 200 கோடி கொடுக்கட்டும், அந்த 2 உயிர் போன உயிர் திரும்பி வருமா? அந்த தாயை விட அந்த வலியை வந்து யாராலையும் அனுபவிச்சிருக்க முடியாது. ஒரு குழந்தைனா பரவாயில்ல, தான் பெற்ற 2 குழந்தையை இழந்துட்டு வாடிட்டு இருக்க ஒரு தாய் ஒரு தலைவன் மீது ஆர்ப்பரித்த அன்பாலையும் ஒரு மரியாதையாலையும் அவர் மேல தப்பில்லை, அவர் வந்து தலைமை பண்புள்ளவர், அவருக்கு 100% வந்து அவர் சிஎம் ஆகணும், எங்களோட ஆதரவுலாம் அவருக்கு இருக்குன்னு மனசார சொல்றாங்க. அதை ஜீர்ணிச்சுக்க முடியாம இருக்கிற நீங்களாம் எதிர்க்க அரசியல் இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கணும். எல்லாருமே ஒரே கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரம். ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க அதெல்லாம் விரும்புவாங்க. ஒரு 10 பேர் வந்து பாசிட்டிவான கருத்து சொல்றாங்கன்னா ஒரு 10 பேர் நெகட்டிவான கருத்து சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவான கருத்தை அந்த விமர்சனத்தை ஏத்துக்கூடிய உங்க மனத்தன்மை உங்களுக்கு இல்லைன்னா நீங்களே எதுக்கு அரசியலுக்கு வரணும்? எதுக்கு ஜேர்னலிஸ்ட் பார்வையில நீங்களே இருக்கணும்? அந்த தாயுடைய சொற்களை ஒரு ஒரு நிவாரணம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அடக்குறீங்களே, உங்களை எல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேவலமான விமர்சனங்களை வந்து திமுக கிட்ட பணம் வாங்கி திங்கிற, ஒரு கூலிக்கு மாரடிக்கிற, ஒரு எலும்பு துண்டை வாயில கவிட்டு போற ஒரு சில யூடியூப் சேனல்களும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா திமுகவினுடைய உண்மை விசுவாசிகள், உண்மை தொண்டர்கள் வந்து யாருமே இதை வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிய ஒரு கேவலமான விமர்சனத்துல யாருமே விற்க கிடையாது. அவங்க மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஆக்கப்பூர்வமாகவும் உண்மையாகவும் கொள்கை ரீதியாகவும் இருக்காங்க. அந்த தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து மிகப்பெரிய தவறுகள் இழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது மைனஸா மாறுதுன்னு தெரியாம மிகப்பெரிய ஒரு பின்பத்தை உடைக்கிறதுக்கான போலியான ஒரு நிறுவனங்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒடுக்கிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. உங்க கட்சியை சேர்ந்த உங்களை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உண்மை திமுக தொண்டர்களை வந்து நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து நலத்திட்டங்களுக்கும் உங்க கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் நீங்க பயன்படுத்தினா கூட வேண்டாம். அது உங்களோட கட்சியோட இன்டர்னல் விஷயத்துல வந்து நான் தலையிட விரும்பல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெற்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.